திரு பாலு, இதில் என்னையா பிரச்சனை? நீங்கள் ஒரு மூத்த ஒரு இடதுசாரி சித்தாந்தவாதி, சொல்லுங்கள், இதில் என்ன பிரச்சனை இருக்கு ஐயா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்கள் முன்னுரையிலே சொன்னீங்க, கடந்த முறை இந்த திருத்தம் 1987, அதுக்கு பிறகு 2002, 4 ஆமாம். அப்போது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக அந்த ஓய்ந்து போன விஷயத்தை இப்போது ஏன் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்? ஒரு வகையில் இப்போது எடுத்தாங்களே அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்போ திடீரென்று பீகார் தேர்தல் வரும்போது இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் வருது. அதை பற்றி பெரிய அளவிற்கு நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்பு வந்தவுடன், இல்லை பீகார் மட்டும் இல்லை, இந்தியா பண்ண போகிறோம் அப்படின்னு. அடுத்தாப்புல ரெண்டாவது என்னன்னு சொன்னால் தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடு தான் ஒன்றிய பாஜக அரசை கடுமையாக ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. பீகாரை ஏன் செய்கிறாங்கங்கிறத பொறுத்தளவரை ஏற்கனவே பல்வேறு ஊடகங்கள்லேயும் இதை போன்ற விவாதங்கள்லேயும் பேசப்பட்டது. அந்த தேர்தல் வாக்காளர் சீர்திருத்தம் என்ற பெயரிலே எத்தனை லட்சம் பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையத்திலேயோ இல்லை அரசாங்கத்திலிருந்தோ எதுவுமே பதில் கிடையாது. கேட்டால் எல்லாம் அதை நாங்கள் நியாயமாக தான் பண்ணோம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பாக சில விஷயங்களை அழுத்தமாக குறிப்பிட்டார். ஒரே அட்ரஸில் நூற்றுக்கணக்கான பேருடைய வாக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று. அதற்கு பிறகு பார்த்தால் அது ஒரு சின்ன வீடு, அது 190 பேர் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி அதில் வாக்கு கொடுக்கப்பட்டது என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது என்னென்னா, வீட்டு எண் 0ன்னு போட்டு அதில் நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் இருப்பதாக போடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்மோடு கலந்து கொண்ட நம்ம நெருங்கிய நண்பர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் அன்றைக்கு ஒரு பதில் சொன்னார் போன முறை. டிடிஎஸ் ரவிச்சந்திரன். அதாவது பிளாட்ஃபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நடைபாதையில். ஆமாம். அது மாதிரி பாலத்துக்கு அடியில் வைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, வீடற்றவர்கள். அவங்களுக்கு வீடு கிடையாது, அதனால் வீட்டு எண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவர்களுக்கு அப்படி ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு வாக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னார். அடுத்த கேள்வி என்ன என்றால், தேர்தல் ஆணையம் ஆதார் கார்டை வாக்கு சீட்டு பெறுவதற்கான ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அதை பற்றி பொறுத்த அளவிலே மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. நீதிமன்றத்திலே கூட சொன்னார்கள், ஆதார் கார்டை எல்லாவற்றிற்கும் பயன்படுத்துகிறீர்களே, அப்படி இருக்கும்போது வாக்காளர் அடையாள அட்டைக்கு மட்டும் அதை ஏன் மறுக்கிறீர்கள், தேர்தல் கமிஷன் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், 2 நாளைக்கு முன்னாலே தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஆவணமும் தர வேணாம், வீடு வீடாக நாங்கள் வருவோம், நீங்கள் அந்த படிவத்தை நிரப்பி கொடுத்தா போதும், உங்களுக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நமக்கு புரியல. அதாவது முதல்ல சொல்கிறது வேறு, அப்புறம் சொல்கிறது வேறு. இன்னும் சொல்லப்போனா இதை பற்றிய ஐயங்கள் கட்டமாக எழுப்பப்படும் போதெல்லாம் அதற்கு அவ்வப்போது ஒரு சாக்கை சொல்லி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஒன்று. இரண்டாவது, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இண்டிபெண்டன்ட், அதாவது சுயாட்சி மிக்க அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அது பாஜகவினுடைய கிளை அமைப்புகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன என்கின்ற குற்றச்சாட்டு
மிக கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலவே ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் பாராளுமன்றம் பெரிதா சரி அல்லது நீதிமன்றம் பெரிதா என்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போது ஒரு கேள்வி வரும்பொழுது அன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருந்த தன்கர் அவர்கள் அந்த மேலவையில், ராஜ்யசபா மேலவையில் மிக கடுமையாக அவர் கண்டித்தார். மக்கள் பிரதிநிதிகள் தான் மேலானவர்கள், கோர்ட்டு பற்றி விமர்சித்தார். கோர்ட்டு நீதிமன்றம் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு பாஜக ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அதாவது ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நீதிமன்ற அலுவலர்களுடைய நியமனம் பற்றிய ஒரு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது, காலேஜியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழு. அந்த குழுவில் யார் இருக்காங்கன்னா, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இந்த 3 பேர் தான் இருந்தாங்க. இவங்க இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த தேர்தல் கமிஷனை தலைமை நீதிபதி தேவையில்லை, சரி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய மற்றொரு அமைச்சர் அப்படின்னு ஒரு திருத்தத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ அது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தேர்தல் கமிஷனர் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு, அது சரி. இப்போ அது அமெண்ட்மெண்ட் முடிஞ்சது. ஜுடிஷியல் ப்ராசஸில் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. போர்ட்போலியோலேருந்து 2 பேர், இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர். இப்போ இந்த ஷர்ரில் நீங்கள் இதனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் குளறுபடி என்று சொல்கிறீர்களா? ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சரி, நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இது வெறும் எஸ்ஐஆர் பற்றி மட்டும் இல்லை. சரி, தொடர்ந்து பாஜக எப்படி அவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி எந்த அமைப்பாவது இல்லை என்று சொன்னால், அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் சரி, அல்லது தகவல் உரிமை சட்டம் இருக்கக்கூடிய அந்த ஆணையமாக இருந்தாலும் சரி, அரசுக்கு எதிராக அல்லது அரசுடைய கருத்தோடு உடன்படவில்லை என்று சொன்னால் அதை மாற்றுவது என்பதாக தொடர்ந்து ஒரு நடைமுறை வந்து கொண்டிருக்கிறது. அதே தான் பாலு சார். அதுங்க, எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். கண்டிப்பாக இன்றைக்கு அதுக்கு சரியான பதில் இல்லை என்று நீதிமன்றத்தில் வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கு. ஆமாம், பெண்டிங் தான். ஆமாம். இப்போ நீங்கள் 30 நாளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி வாக்காளர்களையும் ஒரே மாதத்தில் நாங்கள் முடிச்சிடுவோம்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, மகாராஷ்டிரா தேர்தலோ அல்லது கர்நாடக தேர்தலோ முடிஞ்சு எவ்வளோ நாளாச்சு? சரி, அந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் கமிஷன் பதில் சொல்லியிருக்கா? அதான் கேள்வி. நான் சொல்கிறேன், இதில் 100 பேர் போலி வாக்காளர் இருக்கான்னு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் 500 பேரை நீக்கிட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ அது அப்படி இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய கடமை இல்லையா? அவங்க தான் சொல்கிறாங்களே இது சாத்தியம் இல்லை, பொய் சொல்கிறாங்கங்கிறாங்க. பொய் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க, ரெக்கார்ட் பூர்வமாக சொல்லணும். அப்படியெல்லாம் நீங்கள் இன்னொன்று கேட்குறேங்க. ஒருத்தன் சொன்னால் எங்கள் ஊர்லேருந்து ஒரு பொண்ணு போய் இராணுவத்தில் சேர்ந்துட்டான் ஆம்பளைன்னு இல்லைன்னு மறுக்கணும். ஆமாம். இன்னொருத்தன் கேட்டான், ஏடா பைத்தியக்காரனா பேசுறிய, அங்கே இருக்க எவனாவது கண்டுபிடிச்சிட மாட்டான். அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதுதான் ஏன் முக்கியமான விஷயம்னா, எவனும் சொல்ல மாட்டான். இது என்னன்னு புரியுதுல்ல உங்களுக்கு? புரியுது. அதே மாதிரி தான் தேர்தல் கமிஷன் மீது இந்த மாதிரி வாக்காளர்கள் இன்றைக்கு அந்த கர்நாடகாவில் அல்லது பீகாரில் பல இடங்களில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அந்த ஐயத்தை நீக்குவது, சந்தேகத்தை நீக்குவது என்பது தேர்தல் கமிஷனுடைய கடமை. ஆமாம், அதுதான் அதுக்கு தான் அவங்க. ஆனால் இப்போ இது எப்படி இருக்குன்னு சொன்னால், அதான் நாங்கள் புதுசாக வைக்கிறோமே, எஸ்ஆர் வைக்கிறோமே அப்படின்னா. நான் பஸ்ஸில் போனேன், என் பர்ஸை ஒருத்தன் அடிச்சுட்டான், பிடிச்சிட்டேன், பர்ஸ் பிடிச்சாச்சு. அவன் சொல்கிறான், நான் தான் பணத்தை பர்ஸை கொடுத்துட்டேன்ல, அப்படியே என்ன போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற?
அதுதான் 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 வந்து இன்றைக்கு பாஜக சொல்லுது. செந்தில் பாலாஜி சொன்னா ஆமா செந்தில் பாலாஜி நேற்று வரைக்கும் உங்கள் தானே பிஜேபி ஆள் தானே. செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? நான் என்ன சொல்றேன், செந்தில் பாலாஜி சொன்னோன்னு என்ன சொன்னாரு? நாங்க செட்டில்மெண்ட் பண்ணோம். என்ன செட்டில்மெண்ட்? கோர்ட்டு கடிச்சு நீ பிரைப் பண்ணுவான், புது மதத்தை துட்டடிப்பா, அப்புறம் செட்டில்மெண்டா அப்படின்னு கோர்ட்டு கடிவாளம் போட்டது. நீங்க சொன்னனால சொல்றேன். ஒரு பல்வேறு விஷயங்கள் வந்து பிஜேபி பற்றி பேச வேண்டியதா இருக்கு. சரி, அதை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் அதனால தான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் கமிஷனுடைய நேர்மை அல்லது அதனுடைய நியாயமான தன்மை மீது அதை பற்றி ஒரு ஐயம் கிளப்பப்பட்டால் அதை முதல்ல தீர்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் மறுபடியும் அடுத்த இடத்துல பண்ணுவீங்கன்னா நான் சொன்னது தான், நான் தான் பர்ஸை திருப்பி கொடுத்தேனே, ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஏன் என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்குறேன், அந்த கதை தான். அதான் பிஜேபி பண்ணுது.